ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வாஞ்சா கல்பத்தருபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் குருதேவ். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி, வாயுபுத்திர மகாவீரர், அசாத்திய சாதக சுவாமி, அவருக்கு சிறந்த அவருடைய வீரம் பராக்கிரமம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. பணிவு இருக்குது, வீரம் இருக்குது, செல்வம் இருக்குது, பலம் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, புத்தி சாதுரியம் இருக்குது, சமயோசித புத்தி இருக்குது, வினயம் இருக்குது, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையினுடைய உண்மையான பொருள் பொதிந்த அந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகம் பண்ணணும், அந்த வார்த்தைகள்னால கேட்குறவங்க அந்த பொருளை எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அவங்க விருப்பப்படியோ குணத்தின்படியோ தாழ்ந்த நிலையிலையோ உயர்ந்த நிலையிலையோ அவங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. வார்த்தையில் உள்ள அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை அப்படியே புரிஞ்சுக்கணும்னு பேசுறதுல வல்லவர். அந்த மாதிரி யாராலையும் பேச முடியாது. நேர்மையாகவும் அழகாகவும் துணிவாகவும் பேசுவாங்க. ஆனால் அந்த சொல் கேட்குறவனுடைய தூய்மையான பால் போல அவங்க சொல்ல கொடுத்தாலும் கூட அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாசனையும் அதனுடைய குற்றமும் கூட அந்த பாலுக்கு வந்துச்சுன்னா பால் கெட்டு போகிற மாதிரி பலருடைய வார்த்தைகள் அந்த மாதிரி ஆயிரும். கேட்குறவன்கிற அந்த பாத்திரத்தில் அவங்க தூய்மையான சொல்கிறவங்க ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி, அந்த சொல்லு உள்ளே போய் விழுந்த உடனே அதனுடைய அர்த்தம் திரிபடைஞ்சு போயிடலாம். அது பெரும்பாலும் அந்த ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில். இப்போன்னு இல்லை, அந்த காலத்தில் இருந்தே. ஆனால் அங்கே பல்வேறு கோணத்தில் அந்த ஆச்சாரியனுடைய சொல், தூய பால் போன்ற அந்த சொல் கேட்குறவங்களுடைய பாத்திரங்கிற அந்த அறிவில் அந்த மனசில் திரிபடைஞ்ச நிலையில் பொருள் புரிகிற மாதிரி இருந்தாலும் கூட அதுவும் நன்மையானதாகவே அவங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு காலக்கணக்கு அப்போ இருந்துச்சு. இப்போ நன்மையானதாகவே இல்லை. அதனால திரிபடைய விடக்கூடாது. அது அப்போ நம்ம பாலை வாங்கும்போது தூய்மையான மனதோட சுத்தமாக வாங்கணும். ஆச்சாரியனுடைய வாக்குங்கிற அந்த பாலை நம்ம வாங்கும்போது நம்ம எண்ணத்தில் தூய்மை இருக்கணும். தூய்மைன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட சந்தேகமோ பயமோ இல்லாத ஒரு வைராக்கியமான, அதாவது தைரியமான, நிம்மதியான, அவர் சொல்ல மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, என்ற மாற்று கருத்தும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் பரிசுத்தமாக ஸ்படிகமாக இருக்கணும். நம்பிக்கையோடையும் துணிவோடையும் சுத்தமாகவும் இருக்கணும். அதாவது உறுதிங்கிறதே ஒரு பலம்தான். அப்புறம் தூய்மைங்கிறது என்ன கலப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் அதை கிடைச்சதை விமர்சனம் பண்ணுற அந்த குணம், தன்னோட புத்தியை கலந்து விமர்சனம் பண்ணுற குணம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆச்சாரியன் சொல் அப்படியே பலிக்கும், அப்படியே நிறைவேறும், அதன்படியே நம்மளை வழி நடத்திடும். நமக்கு என்னதான் மனதாலையும் உடலாலையும் சலிப்போ வெறுப்போ பயமோ சந்தேகமோ எந்த அமங்கலங்கள் இருந்தாலும் கூட நமக்கு கிடைச்ச அந்த ஆச்சாரியன் சொல்லால செயலை மட்டும் தொடர்ந்து செய்யணும்.
நம்ம எந்த நினப்புல வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீ சைக்கிளில் உட்காந்துருக்கேன்னா அந்த சைக்கிளை, இருசக்கர வாகனத்தை நீ 2 கால்களையும் மாற்றி அந்த சுழற்சிக்கு மேலும் கீழுமா சுற்றி மிதித்து அந்த வண்டியை இயக்கும்போது வண்டி இடமோ வலமோ சாயாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் பாதையில். அந்த பாதையில் குண்டு குழியுமா இடைஞ்சல்கள் இருந்துச்சுன்னா உன்னுடைய உடல் குலுங்கும் போதோ தடுமாறும் போதோ, அதாவது அந்த சரியான அச்சில் போகாமல் வண்டி இடமோ வலமோ சாயிற மாதிரி திசை திரும்பினாலோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே நீ உடனடியாக சுதாரிச்சிருவ. வண்டியை சாய போட்டு நீயும் கீழே விழுக மாட்ட. அது வரைக்கும் மனசு இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? முதல்ல எப்பவுமே எந்த செயலையுமே நிறுத்தக்கூடாது. பரமாத்மா ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு, அந்யோன்யமான அந்த மனோபாவம். அப்புறம் இந்த உயர் இயற்கையான ஜீவன் பகவானுடைய இன்னொரு ஜட தாழ்ந்த சக்தியான இந்த ஜட இயற்கையை தாங்கி கொண்டு இயங்கி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அதை புரிஞ்சிருந்து எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் சரி, சகல உயிருக்குள்ளேயும் பகவானை பார்க்குறவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய நித்திய கடமைகளான செயல்களை எதையுமே நிறுத்தக்கூடாதுன்னு கீதையில் சொல்லியிருக்கிறார். நான் தான் ஞானி ஆகிட்டேனே, எல்லாம் பகவான் தான் தெரியுமே, எனக்கு தீர்த்தமும் பகவான், ஒளியும் பகவான், வெளியும் பகவான், பலமும் பகவான், புத்தியும் பகவான், ஞானமும் பகவான், நான் இனிமேல் எங்கே போய் அவனை தேடுறது, அவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இனி என்னால் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிடக்கூடாது. உண்மைதான், இனி என்னால் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது நியாயம்தான். அது எப்படி இருக்கணும்? பல ஞானத்தை கற்றுக்கிற, எதிரிகளை வீழ்த்துற, தர்மத்தை காப்பாற்றுற அந்த செயல்களில் கூடிய மட்டும் செயலெல்லாம் செய்து முடிச்சுட்டு இனி என்னால் ஆகுவது ஒன்றும் இல்லை, நீயே கதி அப்படின்னு சொல்லணும். கடைசியில் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்துக்கிட்டு சோம்பேறியாக இருந்துக்கிட்டு என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் தனக்கு உதவி கொள்ளாதவனுக்கு இறைவனும் உதவ மாட்டார். அந்த அவன் அர்ஜுனன், கீதையினுடைய ஆரம்பமே அதுதான். அர்ஜுனன் தனக்கு எந்த உதவியும் செய்துக்க தெரியல, அதே சமயத்தில் தனக்கு நல்லது செய்கிறதா நினச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு போறேங்கிறது தான் நல்லது அப்படின்னு தவறான முடிவு எடுத்திருந்தான். அந்த தவறான முடிவை திருத்துறதுக்கு கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சாரு, அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எதனால? அவன் தனக்கு உதவி கொள்வதில் தயக்கம் இல்லாமல் முயற்சி செஞ்சான். தவறான முயற்சி கூட பரவாயில்ல, தப்பா முயற்சி பண்ணாலும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினால நரகத்துக்கு போக மாட்டேன், சொந்த பந்தத்தை இழக்க மாட்டேன், என்னோட நன்றி கடனை நான் விடமாட்டேன், இதுக்கு நான் எந்த துன்பத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாவத்தை ஏற்றுக்க மாட்டேன், பாவச் செயலுக்கு துணை போக மாட்டேன் அப்படிங்கிறது அவன் அர்ஜுனன் தனக்குத்தானே உதவி கொண்ட ஒரு பெரிய விஷயம். அந்த எண்ணம் அவன் உதவி கொள்ள முயன்று தனக்கு நேர்மையாக உதவி செய்ய விரும்பினதுனால, தன்னை காப்பாற்றிக்க விரும்பினதுனால பகவான் அவனுக்கு உதவி செஞ்சார். அவன் தன்னை காப்பாற்றிக்க எடுத்த முடிவு சரிதான். ஆனால் அது எந்த விதமாக அதை செயல்படுத்தணும்னு விரும்பினானோ அது அவனுக்கு பாதை தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பாதைக்கு அவர் அழைச்சிட்டு போனார். ஆனால் தன்னை பற்றிய உணர்வே இல்லாமல் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, தன்னை நேர்மையாக வாழ வைத்து கொள்ளக்கூடிய, தன்னுடைய வாழ்வின் முடிவு இலக்கு என்னன்னு தெரியாமல் மனசை பூரா புலன்வெளியிலையும் புலன்களை பூரா குணத்தின்படியும் எல்லாத்தையும் சிடுசிடுப்பாகவும் வெறுப்பாகவும் எதையுமே கண்கொண்டு பார்க்காம, இறைவன் அல்லாத எதுவுமே இல்லை இங்கே. ஆனால் இவன் எதுலேயுமே தனக்குள்ளேயே இறைவனை பார்க்க தெரியல. தனது புத்திக்குள்ளேயும் புலன்களுக்குள்ளேயும் தன்னுடைய செயலுக்குள்ளேயும் சொல்லுக்குள்ளேயும் கூட இறைவன் இருக்கிறத பார்க்க தெரியல. நாம் திங்கிற பதார்த்தத்தில் கூட ருசியில் பகவான் இருக்கிறாருன்னு அது கூட அந்த ருசியை கூட சரியாக பார்த்துக்க தெரியல. அப்படின்னா அவன் தனக்குத்தானே விரோதியாக இருக்கிறான், தனக்குத்தானே துரோகியாக இருக்கிறான். அவனுக்கு கடவுள் உதவி செய்ய மாட்டார். அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னைக்கு நேர்மையாக வாழறதுக்கு
ஜீவன் விரும்புகிறானோ அப்போ உதவி செய்வார். அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பார். அவர் என்ன வேடிக்கை பார்க்கறது? அவர் நம்மளை வேடிக்கை பார்க்கறது தான் வேலையா? அவர் பக்தர்களோட எப்பவும் ஆனந்தமாக இருப்பார். அவருடைய அம்சமான காலதேவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். பகவானுடைய கண்காணிப்பு கேமரா மாதிரி எத்தனையோ காலங்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சியும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. பரிதாபப்பட்ட ஜீவனா இலக்காரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன்னோட ஜீவன் உன்னையவே இலக்காரமா பார்க்கும். உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு எல்லாமே தள்ளி நின்று எள்ளி நகையாடும் உன்னை பார்த்து. அப்படி ஒரு நிலையில வாழ்றதுக்கு அவன் அந்த உடலை விட்டுட்டு வேறொரு உடலுக்கு உடனடியாக போயிடலாம். அந்த உடல்ல அவனால் அதுக்கு மேலே தங்கி பிரயோஜனம் இல்லை. வசதியான மனித உடல்ல வாழ்ந்து கேவலம் விஷ ஜந்துக்களாவோ இருட்டுக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ற ஜந்துக்களாவோ ஆயிடலாம். இந்த மாதிரியான ஜீவனை எல்லாத்தையுமே காப்பாற்றுவதற்கு, பக்தி பண்றதுக்கு, பக்தி தேவியினுடைய அருளை வாங்கி உடனடியா எப்பேற்பட்டவனுக்கும் தர்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் ஆஞ்சநேய சுவாமி, வாயுபுத்திரன். பிராணவாயு இல்லைன்னா பிரபஞ்சமே இல்லை. எல்லாத்துக்கும் பிராணனா இருக்கிறது, உயிரா இருக்கிறதே ஆஞ்சநேயனுடைய தகப்பனார் தான், அதாவது வாயு தான். அந்த வாயுனுடைய மைந்தன், ஒரு நல்ல தேர்ந்த ஒரு ஆச்சாரியனுடைய புள்ள, அந்த ஆச்சாரியனுடைய அம்சத்துக்கு தகுந்தவனா இருந்தான்னா அவனும் அந்த ஆச்சாரியனும் சமந்தான். அப்படி ஒரு அந்த ஆச்சாரியனாகிய அந்த கடவுள், அந்த குரு அவருடைய பிரதி அம்சமாவே தன்னுடைய வாரிசை அனுப்பி வைப்பார். அப்போ வாயுபுத்திரன் இன்னொருத்தர் இருக்கான், பீமசேனன். அவன் பலத்துல பீமன், பலத்துக்கு ஆதாரமான சமையல்லையும் அவன் பீமன். சமையல்னா உணவு பதார்த்தம் தயார் பண்றதுல ரெண்டு பேர் சக்கரவர்த்திகள், ஒன்று நல சக்கரவர்த்தி, ஒன்று பீம மகாராஜா. இந்த பீமனும் பதார்த்தங்கள் பண்றதுல மிக மிக திறமைசாலி, கெட்டிக்காரர். இவர் இனிப்பு வகையில சிறந்தவர். நல சக்கரவர்த்தி அப்படி இல்லை, அறுசுவையிலையும் சமைக்கிறதுல வல்லவர். அந்த மாதிரி ரெண்டு பேருமே அப்படி சிறப்பானவங்க. அந்த பீமனுடைய சகோதரனா ஆஞ்சநேயர் இருக்கிறார், மூத்தவர். அடுத்து இளையவன் தான் பீமராஜா. இவரு எல்லா ஜீவனுக்கும் பிராணனாவே இருக்கிறாரு. பகவானே மனித அவதாரம் எடுத்து வந்தப்போ அவருக்கே பிராணனா இருக்கிறாரு. அவருக்கு பல தடவை பிராணன் பிரஜையை இழந்த சமயத்தில் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து கொடுத்து அவரை பிராணனை இழ பண்ணவர். அதுவும் இக்கட்டான போர்க்களத்தில். அந்த மாதிரியான பலம் மிக்க ஒரு மகத்தான திறமை இருந்தும், தகுதி இருந்தும், தன்னை பற்றிய அபிப்பிராயத்தில் மிகவும் பணிவுடனும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதாகவும், இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்தில் யோசித்த மாதிரி அந்த பெரியவங்களுடைய வாக்கு அப்படிங்கிற அந்த பால் கெட்டு போகாதபடிக்கான பாத்திரமாக இருக்கிற மாதிரி வலிமையும் தூய்மையும் உள்ளவரா பணிவோட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஜாம்பவான் அவருக்கு எடுத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எடுத்த உடனே ஆரம்பத்திலே நீ தான் இதை சாதிக்கணும் அப்படின்னு உடனே சொல்லலை. எங்களாலெல்லாம் முடியாதுங்கிறத உண்மையை சொல்கிறார். முதல்ல எப்படி சொல்கிறார்? நான் பகவானுடைய விஸ்வரூபத்தை அன்னைக்கு மூவுலக கலந்த பகவானை 18 முறை வலம் வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு வயதாயிருச்சு, என்னால் முடியல அப்படின்னு முதல்ல தன்னை சொல்லிக்கிறார். என்னுடைய இதுன்னு உண்மைதான். அவர் ஜாம்பவான் தான் எல்லாவற்றிலும். அவரால் இப்பவும் கூட முடியும். ஆனால் அவருடைய அந்த முதிர்ந்த நிலையை மனதில் வச்சுக்கிட்டு தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ராமகாரியத்தில் இறங்கி நமக்கு ஏதாவது ஒரு பலக்குறைவோ ஒரு வைராக்கியத்தில் தளர்வோ தோல்வியில் பயமோ வந்துருச்சு அப்படின்னா இந்த ராமகாரியம் எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்தி இருந்தது. அந்த பக்தியினால தன்னோட பலத்து மேலே சந்தேகம் இல்லை.
தன்னுடைய ஆற்றல் மேல, தன்னுடைய செயல் திறமை மேல எல்லாம் சந்தேகப்படல, தன்னை தாழ்வாலாம் நினைக்கல. அவரு அந்த பக்தியின் மேலீட்டால திறமையும் இளமையும் வீரமும் நிலைத்த தன்மையும் இருக்கக்கூடிய சிரஞ்சீவியா இருக்கக்கூடியவன்ட்ட இந்த ராமகாரியத்தை ஒப்படைக்கணுங்கிற ஒரு பெருந்தன்மையான பரந்த மனப்பான்மை, ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசையான பாசமான மனப்பான்மை ஒரு ஆச்சாரியனுடைய தகுதி அது. அந்த மாதிரி ஜாம்பவான், அவருடைய ஜாம்பவான்கிறது எல்லா விதத்திலுமே அவர் ஜாம்பவான். ஜாம்பவான்னா என்ன அர்த்தம்? சிறந்தவர். சிறந்தவர்ங்கிற வார்த்தை தமிழ்ல அதுக்கு மேல தெரியாது எனக்கு. ஆனா ஜாம்பவான்கிறது மிக மிக சிறந்தவர்னு சொல்லலாம். உன்னதமானவர், சிறந்தவர், பூரணமானவர், அதி பராக்கிரமசாலி, இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அவரை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. அவருக்கு சமமானவர் யாருன்னா, அவருக்கு சமமானவர் அவர்தான். அடுத்து அவரை விட உயர்ந்தவர்னு அவரு யாரை சொல்லலாம்னா பகவானைத்தான் சொல்லலாம். அப்போ பகவானுக்கு அடுத்த நிலையில சரியா இருக்கிறவர் ஜாம்பவான். அப்பேற்பட்டவர் அவர். அதனால இந்த அவருடைய ஆழ்ந்த சிந்தனையும் அவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி வருது. ஆஞ்சநேயனை கூப்பிட்டு சொல்றாரு. இதுல இருந்து ஆரம்பமாகுது சுந்தர காண்டம். சுந்தரனுடைய பகுதி, அவனுடைய செயல் திறமை. இந்த இதுக்குள்ள அவருடைய ஒரு ஆபத்தான நேரங்கள்ல ஒரு ஜீவன் எந்த மாதிரி நடந்துக்கணும். உண்மையிலேயே நம்ம வாழ்ற காலத்துல வயோதிகத்துக்கும் பாலியத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல வாழ்ற காலத்துல கல்வி கற்றுக்கொள்வது, மற்றபடி தன்னுடைய உற்றார் உறவினர்களோட சேர்ந்து வசிப்பது, தன்னுடைய தேவைகளை உழைத்து பொருளீட்டி புலன்களை திருப்திப்படுத்தி மற்றவர்களுக்கும் உதவியாகி இருந்து செய்கிற செயல்களுக்கு பேரு தான் வாழ்றதுன்னு அர்த்தம். ஆக செயல்களை ஒழுங்கா தவறாம விட்டு விடாம தொடர்ந்து நேர்மையா சரியா செய்தால் அந்த செயலோட விளைவுனால கொஞ்சம் மனம்ங்கிற அந்த ஒன்றில் விழிப்புணர்வு வரும். அதுக்கப்புறம் தன்னுடைய குணம் எப்படி இருக்குது, எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க தெரியும். அப்படி மனசையும் குணத்தையும் பார்க்க தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த செயல் நன்றாக இருக்கிறது, இந்த செயலை இன்னும் கொஞ்சம் திருத்தமாக செய்தோம்னா இன்னும் நம்ம மனமும் குணமும் சரியாகும், மகிழ்ச்சியாகும், நாமளே சுத்தமாக திருத்தமானவங்களா ஆயிடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆஞ்சநேயனுடைய செயல்கள் வாழும்போது ஆஞ்சநேயனுடைய செயல்களை எல்லாம் உற்று கவனிச்சோம்னா ஒரு ஆபத்தான நேரத்தில், ஒரு சாமர்த்தியமாக நடந்துக்க வேண்டிய தருணத்தில், அதாவது பரீட்சை மாதிரி நமக்கு நடந்துக்கக்கூடிய நேரத்தில் நமக்கும் இந்த இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பந்தத்துக்கும் பக்திக்கும் நாம் எப்படி நன்றியுடையவர்களாக இருந்து நமது வாழ்க்கையை வளமை மிக்கதாகவும் பலம் மிக்கதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் எப்படி ஆக்கிக்கிட்டு எப்படி திருப்தி அடையலாம், இறைவனுக்கும் வெற்றியை தேடி தந்த பெருமைக்கு ஆளாகலாம், இறைவனுடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்றலாம், இறைவன் தனக்கு வெற்றியை ஜீவன்கிட்ட இருந்து தன்னுடைய பக்தன்கிட்ட இருந்து பெறணும்னு பகவான் ஆசைப்படுறார். அவருக்கு பக்தனால இந்த ஜீவனால ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஆனா ஜீவனுடைய உயர்வு கருதி அவர் பக்தனால் தான் பாராட்டப்படணும், கொண்டாடப்படணும், தனக்கு வெற்றியை எனது பக்தன் எனக்கு தரணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுக்கு காரணம் அவர் ஜீவர்கள் மேச்ச வச்ச பரம தயாள குணம்தான், பக்தவத்சலன். அந்த பக்தவத்சலனுடைய கருணைக்கு பாத்திரமாகணும்னா ஆஞ்சநேயருடைய செயல்களை அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மறைந்து கிடக்கும் தன் சக்தியை ஜாம்பவான் சொல்ல தெரிந்து கொண்டு ஹனுமான் ராமகாரியத்தை செய்து முடிக்க சங்கல்பம் செய்து விட்டான். முதல்ல சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம்ங்கிறது என்னது? தீர்மானம். தீர்மானம்னா என்ன அர்த்தம்? ஒரு முடிவு. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதில் விமர்சனம். அதுக்கு முன்னால் எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி முதல்ல நினச்சி பார்த்து அந்த செயலோட தன்மை, நம்மளுடைய தன்மை, அந்த செயலோட முடிவு, அந்த செயலுக்கு வரக்கூடிய தடைகள், அந்த தடைகளினுடைய பலவீனம் என்ன, அந்த தடைகளுக்கு பலத்தை யார் தர்றா,
நாம தான் தர்றோம். நம்ம மேல நம்ம சந்தேகப்படும் போது நமக்கு எதிர இருக்க தடைகள் வலிமை மிக்கதாகுது. அப்போ நாம நம்மளை சந்தேகிக்கும் போதுதான் அந்த எதிரிக்கு பலம் கூடுது. அப்படின்னா எதிரிக்கு பலத்தை தர்ற மாதிரி நாம் சிந்திக்கவே கூடாது. அந்த மாதிரி முதல்ல இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து, சரி நம்ம இந்த செயலை இந்த மாதிரியாக செய்வோம் அப்படின்னு எல்லா விளைவுகளையும் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறதோ செயல்படுறதோ ரெண்டுமே செயல்தான். செயல்தான். சும்மா இருக்கிறது செயல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பொறுமையா காத்திருக்கிறதும் செயல்தான். அதுவும் இந்த ஆஞ்சநேயனுடைய சீதையை கண்டுபிடிக்க அவர் எடுக்கிற முயற்சியில இதுவும் வரும். வழியில கடலை தாண்டி வரும்போது உபசரிப்பாங்க. மைனாக பர்வதம் உபசரிக்கும். பொறுத்துக்கோ எனக்கு நேரம் இல்லைன்றவாரு. ஒரு அசுர தேவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அறைக்கு அவர் வாய்க்குள்ள போக சொல்லுவா. விரிட்டுன்னு போயிட்டு விரிட்டுன்னு வெளியில வந்துடுவார் ஏமாத்திட்டு. உண்மையிலேயே ஒரு பயங்கரமான அறைக்கு சுரசை இவரை முழுங்க பாப்பா. அவ இதயத்தை கிழிச்சு போட்டுட்டு சாதாரணமா தூக்கி தூர எறிஞ்சிட்டு வந்துடுவாரு. மின்னலை போல ஓடி வந்து சமுத்திரக்கரையில வந்து மலையில இறங்கிடுவாரு. இலங்கா பட்டணத்துல வந்து குதிச்சிருவாரு. இவ்வளவு வேகமா வந்தவர் தருணம் பார்த்து காத்திருப்பார் கொஞ்ச நேரம். அந்த மாதிரிலாம் யோசிக்க வரும் அவருக்கு. அதே மாதிரி நாமளும் தருணம் பார்த்து சில சந்தர்ப்பங்கள்ல காத்திருத்தலும் ஒரு அற்புதமான செயல்தான். இயக்கம் மட்டும் செயல்ல, காத்திருக்கிறது தான் மிக மிக முக்கியமான வலிமை மிக்க செயல். காத்திருப்புங்கிறது சாதாரணம் இல்லை. இப்போ சாதாரணமா விதைகள் கூட நம்ம விவசாயம் பண்றோம். விதைகள் கூட அதுக்கு குறிப்பிட்ட காலங்கள் அந்த விதை உறக்கம்னு இருந்துச்சுன்னா விளையும் போது ரொம்ப வீரியமா நல்லா விளையும். அதே மாதிரி காத்திருத்தல்ங்கிறது வந்து கர்ப்பத்துல குழந்தை காத்திருக்கிற மாதிரி. அது முழுமையடைந்த உடனே வெளியில வர்ற வரைக்கும் அது காத்திருக்கணும். அவசரப்பட்டு வந்தா குறப்பிரசவத்துல வந்த புள்ள என்ன லட்சணமா இருக்கும். அந்த மாதிரி செயல்களை அவசரமா குறப்பிரசவத்துல ஆக்கி விட்டுறக்கூடாது. சங்கல்பம் செய்து கொண்டார். யார் சொல்றதை கேட்டு? ஜாம்பவான் சொல்றதை கேட்டு. ஜாம்பவானுங்கிறவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையும் பிரியமும் அவருக்கு இருந்துச்சு. அதை ஹனுமன் ராமகாரியத்தை செய்து முடிக்க சங்கல்பம் செய்து விட்டான். உடனே ஆவேசமாக தனது திட நிச்சயத்தையும் நம்பிக்கையையும் எடுத்து சொன்னார். சங்கல்பம்னு செய்து முடிச்சாச்சு அப்படின்னா, முடிவு எடுத்தாச்சுன்னா உடனே செயலை தள்ளி போடக்கூடாது. உடனே செயல்பற்றணும். நம்மள பெரும்பாலான விஷயங்கள் நம்ம இங்கே தான் நம்ம தடுமாறுறோம். முடிவுகளை எடுக்கிறோம். முடிவுகளை எடுக்கிறதுல தவறான கருத்துக்களோடையும் தவறான ஆதாரங்களையும் திரட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் முடிவு எடுத்துடுறோம். அந்த முடிவு எடுத்தது கூட பகவான் துணை இருந்து காப்பாற்றி திருத்தி பணி கொள்வார். நீ செயல்பட்டா போதும். ஆனால் அந்த செயல்படுறத தள்ளி போடுறோம் பார், அங்கே தான் நாம் தோல்விக்கு துணை போயிடுறோம். நல்ல காரியம் முடிவெடுத்தாச்சுன்னா உடனே செயலில் இறங்கிடணும். அதுக்கப்புறம் செயலோட விளைவுகளுக்கு நாம பொறுப்பு இல்லை. அந்த செயலே அதிகாரியாகி நம்மளை செயல்பட வச்சிரும். ஆனால் செயலை தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த செயல் நம்மளை ஏளனம் பண்ணும். நமக்கு ஒத்துழைப்பு தராது. காலமும் உதவி செய்யாது. உடனே ஆவேசமாக தன் திட நிச்சயத்தையும் நம்பிக்கையையும் எடுத்து சொன்னான். ஜாம்பவான் அவர்களே, நீர் சொன்னபடியே ஆகுக. நான் குதித்து கிளம்பி ஆகாய மார்க்கமாக சென்று இலங்கையில் இறங்கி ஜானகியை காண்பேன். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நான் திரும்பும் வரையில் நீங்கள் இவ்விடமே இருங்கள். கடலை தாண்டுவதற்கு பூமியை மிதித்து தாவ வேண்டும். அந்த மிதியை தாங்குவதற்கு தகுந்த இடம் இந்த மலைதான் என்று கூறி மகேந்திர மலையின் மீது ஏறி நின்றார். அங்கே தன் முழு பலமும் செலுத்தி கொஞ்ச நேரம் காலால் தரையை மிதித்து நடந்து உலாவினார். அதுவே அந்த மலையில் இருந்த அனைத்து பிராணிகளுக்கும் சங்கடமாகிவிட்டது. மலையை விட்டு வெளியேறிவிட்டன. மலை மேலிருந்து ஹனுமன் கடலை பார்த்தார். மனதை ஒருநிலைப்படுத்தி இலங்கைக்கு செலுத்தினார். தான் போறதுக்குள்ள தன்னுடைய எண்ணம் போயிருச்சாங்க. ராவணன் எடுத்து போன சீதாதேவியை தேடி காண்பேன். ஆகாய மார்க்கம் சென்று இந்த கடலை தாண்டுவேன் என்று மனதில் மீண்டும் ஒரு முறை சங்கல்பம் செய்து கொண்டார். சூரியனையும் இந்திரனையும் வாயுவையும் பிரம்மாவையும் பூதகணங்களையும் தியானித்து நமஸ்கரித்தார்.
பிறகு கிழக்கு முகமாக நின்று தன் அபுஷர பிதாவாகிய வாயு பகவானை மறுபடி தியானித்து அஞ்சலி செய்துவிட்டு தன் உடலை இன்னும் பெருக்கி கொண்டு தெற்கு முகம் நோக்கி நின்றார். மலையை தன் கால்களால் மிதித்து கைகளால் அடித்தான். அப்படி அடித்ததால் மலையில் இருந்து மரங்களில் இருந்தெல்லாம் புஷ்பங்கள் உதிர்ந்து மலையெல்லாம் மலர்மயமாகிவிட்டது. அவன் மலையின் மேல் நடந்ததால் அந்த அழுத்தத்தை தாங்க மாட்டாமல் யானைகளின் கன்னத்தில் இருந்து மதம் பெருகுவது போல் மலையிலிருந்து நீர்கள் ஊற்றெடுத்து பெருகிற்று. பல நிற தாதுக்கள் மலையில் நின்று கிளம்பி தெரித்து விழுந்தன. குகை நின்று மிருகங்கள் கத்திக்கொண்டு வெளியே ஓடின. பாம்புகள் படம் எடுத்து கொண்டும் விஷம் கக்கி கொண்டும் பற்களை கடித்தன. அதன் இன்று நெருப்பு பொறிகள் பறந்தன. இப்போ நம்ம நீர்காத்த ஐயனார் மைதானத்துக்கு வர்றாருன்னா வெடி போடுற மாதிரி அடித்து வெடி எப்படி தூள் கிளப்புதோ அது மாதிரி ஆஞ்சநேயர் மலையிலேருந்து இன்னும் கிளம்பவே இல்லை. நடந்து அப்படி ஒரு அடி அடித்து நின்று உறுதியாக நின்ன உடனே அப்படி பட்டாசு வெடிக்கிற மாதிரி இயற்கையாகவே எல்லாம் நடக்குது. மலர்கள் சொரியுது. இங்கே நம்ம கொண்டாட்டத்தில் எரிந்து போன தாள் குப்பைகள் கரிகள் தான் விழுகும். இருந்தாலும் நம்ம தகுதிக்கு இது மலர்களாக எடுத்துக்கலாம். அது நின்று நெருப்பு பொறிகள் பறந்தன. மயிர் சிலிர்த்து நின்ற ஹனுமன் பெரும் கர்ஜனை செய்தான். கைகளை தூக்கி தரையில் அடித்து உடலின் பின்பாகத்தை சுருக்கி மூச்சை அடக்கி கால்களை நன்றாக ஊன்றி காதுகளை மடக்கி தன் பலத்தை விருத்தி செய்து கொண்டு வெற்றி கர்ஜனை செய்து கிளம்பி கருடனை போல் ஆகாய மார்க்கமாக ராமபாணத்தின் வேகத்தோடு சென்றார். அவன் தாவி சென்ற வேகத்தால் பல மரங்கள் வேரோடு பறிக்கப்பட்டு அவன் கூடவே சென்றன. பிரயாணம் போகும்போது பந்துக்கள் கொஞ்ச தூரம் கூட செல்வது போல் வழி அனுப்பி வைக்க போன மாதிரி அந்த மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்து கொண்டே ஆஞ்சநேயன் கூட ஆகாயத்தில் சென்றன. முன்காலத்தில் இந்திரனால் துரத்தி தாக்கப்பட்ட மலைகள் பிறகு இறக்கைகள் வெட்டப்பட்டு கடலில் விழுந்தது போல் வானர வீரனை தொடர்ந்து சென்ற மரங்கள் கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தன. பல நிற புஷ்பங்கள் சிதறி விழுந்த கடலானது ஆகாயம் நட்சத்திரங்களுடன் ஜொலிப்பது போல் பொலிவடைந்து பிரகாசித்தது. பறந்து முதல்ல வாயு புத்திரனான ஆஞ்சநேயன் தன் தகப்பனையும் இந்திரனையும் சந்திர சூரியனையும் எல்லாத்தையும் வணங்கிட்டு வருணனுக்கு அந்த அவனுடைய செயலாலேயே புஷ்பங்களாலேயும் இலைகளாலும் மரங்களாலும் வர்ணனுடைய கடலுக்கு அலங்காரம் பண்ணின மாதிரி முதல்ல புஷ்பாஞ்சலி செலுத்துறதாகவே அர்த்தமாயிருது இந்த இடத்துல. எனவே வான வீதியில் வேகமாக சென்ற ஹனுமனுடைய கைகள் 5 தலை நாகம் போல் விளங்கின. ஆகாயத்தை விழுங்கி கொண்டே போவது போல் சென்றான். அவனது கண்கள் மலையில் காடு பற்றி எறிவது போல் ஜொலித்தன. சிவந்த மூக்கு சந்தியா சூரியனை போல் பிரகாசித்தது. நீண்ட தூமகேதுவை போல் ஆகாயத்தில் விளங்கிற்று ஹனுமனுடைய பெருந்தோற்றம். இங்கே தூமகேதுங்கிற ஒரு நட்சத்திரத்தை, ஒரு அற்புதமான ஒளி கிரகத்தை, இருளும் ஒளியும் நிறைந்த ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகங்களுடைய பாதிப்பினால பூமிக்கும் சரி மற்ற பிரபஞ்சங்களுக்கும் சரி சோதனை காலமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தூமகேதுங்கிற அந்த நட்சத்திரம் பூமிக்கு மனிதர்களால் பார்க்கும்படியான பூமிக்கு அருகில் வந்துச்சுன்னா இங்கே பயங்கரமான பல அபவாதங்கள் நடக்கும். அந்த அபவாதங்கள்லாம் யாருக்கு அப்படின்னா பூமியையும் தன்னையும் இறைவனையும் இயற்கையும் மதிக்காத இந்த தீயவர்களுக்கெல்லாம் அது கொடும் தண்டனை கொடுக்கக்கூடியதாகவும் கேடுகெட்ட காலத்தை அவனுக்கு வழங்குறதுக்காகவும் வரும். அதனால எல்லாரும் அஞ்சுவாங்க, தீயவர்கள் அஞ்சுவாங்க. அப்பாவியாகளும் தான் தன் வேலை உண்டுன்னு தர்மத்தின்படி இயற்கைக்கு அடங்கி தன் புலனுக்கு அடங்கி தன் புத்திக்கு அடங்கி வாழ்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தூமகேதுவை பற்றி. ஆனால் தூமகேது பொதுவாக மக்கள் அவசகுணமாகவும் பயங்கரமானதாகவும் பார்ப்பாங்க. இப்போது உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு அதிகாரி மேலதிகாரி தேர்வு செய்கிறார், அதாவது சோதிக்கிறார், சோதனைக்கு உள்ளாகுது உங்கள் பள்ளிக்கூடம்னா எந்த மாதிரி இருக்கும்? இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு சொல்லி எப்படி பாடாப்படுத்துவாங்க, அந்த மாதிரி அதிகாரி தூமகேது வர்றாருங்கிற மாதிரி ஆஞ்சநேயர் போகிறாராம். இதிலிருந்தே தெரியுது தீமை அழியும், தீயவர்கள் அழிவார்கள், அவர்களுடைய செயல்கள் எல்லாமே
நினைவுல கூட இல்லாத அளவுக்கு மறந்து போற அளவுக்கு நடந்துரும். அப்படி ஒரு அடையாளமே இருக்காது. தீய செயல்களுக்கான எந்த ஒரு அடையாளமும் பூமியில இப்படி ஒரு தீமை இருந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு காணாம போயிடும். இப்போ லங்காபுரின்னு இலங்கைன்னு ஒரு நகரம் இருக்குது. இப்போ இந்த நகரம் ஆஞ்சநேயனுடைய நகரமா அப்படின்னு நம்ம தெரியாது, ஆனா இருக்கலாம். ஆனா எதை வச்சு சொல்றோம்? தீமையான விஷயங்களுக்கு அங்க எந்த அடையாளமும் இல்லை. ஆனா ராமனும் ஆஞ்சநேயனும் சீதையும் இருந்த அந்த அடையாளங்கள்லாம் இன்னமும் இருக்குது. ஆனா ராவணன் செய்த செயல்களுக்கான, அவை வசித்ததுக்கான அவனுடைய அடையாளங்கள் எதுவுமே அந்த இடத்துல இல்லை. அப்போ தீயவர்களுடைய செயல்களுக்கு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போகும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்க போகிறதுக்கு அறிகுறியாதான் தூமகேது போல் அப்படின்னு இவரை இவங்க வர்ணிக்கிறாங்க. தூமகேது நட்சத்திரம் வந்துச்சுன்னா எப்படி தீமையெல்லாம் அழிந்து நன்மை மட்டுமே காப்பாற்றப்படுமோ அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரமா இவர் பறந்து போறார் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. இப்பவே தெரிஞ்சு போச்சு இலங்கையின் முடிவு என்னன்னு. இலங்கை மட்டும் இல்ல, எந்த நாடா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாதாரண பெரும் ராஜ்யமோ பிரபஞ்ச பேரண்டமோ அல்லது நமது மனம்ங்கிற நம்ம உடல்ல நம்ம வசிக்கிற இந்த சொற்ப காலம், இந்த குறுகிய காலம், நீ 100 ஆண்டு தீர்க்காயுசா வாழ்ந்துக்கோ. ஆனா அது பிரபஞ்ச காலத்துக்கு முன்னாடி, மற்ற இறைவனுக்கு முன்னாடி உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 100 ஆண்டு தீர்க்காயுசுங்கிறது கூட அந்த அளவுல பார்க்கும்போது சொற்பம், அற்பமான வாழ்க்கை. ஆனா நம்ம அளவுல பார்க்கும்போது மிக நீண்ட காலம். 100 வருடம் வாழ்றது அப்படிங்கிறதுல உண்மையிலேயே நமக்கு தீர்க்கமான பூரணமான ஆயுள் காலம்தான். அதுக்குள்ள நம்மளை காப்பாற்றிக்கக்கூடிய, நம்மளை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான பல விஷயங்களை தாராளமா செய்யறதுக்கு அவகாசம் இருக்குது. அதனால நம்மளை நாம தூமகேதுங்கிற அந்த ஆஞ்சநேயனை அவரோட வர்ணனை அப்படி வர்ணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நிழல் கடல் மேல ஒரு பெரிய கருநிழல் படிஞ்சு அந்த கடல் அலைகளுக்கு மேல நகர்ந்து போற அந்த வேகத்துல பெரிய கப்பல் போற மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்த கடல்ல இருந்து யாரோ தன்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு. என்னன்னு பார்க்குறாரு. அவருடைய நிழலை பிடிச்சி வானத்துல போற அவரை இழுக்கிற அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி அங்க நிழலை பிடிச்சி இழுக்குது. செல்லும் வேகத்தால் காற்று கர்ஜித்தது. ஆஞ்சநேயனுடைய நிழலானது ஒரு கப்பல் போல் ஜலத்தின் மேல் அவன் கூட சென்றது. ஆகாயத்தில் ஒரு பெரிய மலை சிறகுகள் கொண்டு பறப்பது போல் காணப்பட்டது. மேகங்கள் இடையில் மறைந்தும் தோன்றியும் சந்திரனை போல் பிரகாசித்தார். கந்தர்வர்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். தேவரிஷிகள் ஆசீர்வதித்தார்கள். வால்மீகி பகவான் சித்தரித்திருக்கின்ற இந்த சமுத்திரம் தாண்டும் காட்சியை இப்பொழுதுள்ள தற்கால ரீதியில் சொல்ல வேண்டுமானால், ஆகாயத்தில் கிளம்பி மேக கூட்டத்தை கீழாக்கி மேலே பறந்து மிக வேகமாக கர்ஜித்து கொண்டு செல்லும் ஆகாய விமானத்தை போல் பறந்து சென்றான் என்று சொல்லலாம். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற தைரியமும் அறிவும் ஆலோசனை சக்தியும் சிந்தனை வேகமும் நிகரற்ற சாமர்த்தியமும் வினை தீர்ப்பமும் கொண்ட ஹனுமனுக்கு வழியில் சில சோதனைகள் ஏற்பட்டன. அவற்றையெல்லாம் மிக திறமையாக சமாளித்து சென்றான். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சமயம் கடலில் மூழ்கி நின்ற ஒரு பெரிய பர்வதம் திடீரென்று மேலே வானலாவி கிளம்பிற்று. இது என்ன நடுவே வழியடைக்கின்றது என்று அதை தன் மார்பால் தாக்கினான். காற்றால் அடிக்கப்பட்ட மேகம் போல் அந்த மைனாக மலை அசைந்தது. அப்பனே, நான் மைனாக பர்வதம், சமுத்திரராஜன், சகரர்களுடைய குலத்தில் உதித்த ராமச்சந்திரனுக்கு உதவ வேண்டும் என்று என்னை ஏவி இருக்கின்றான். சாகர குலத்தார் அல்லவோ சமுத்திரம் விருத்தி அடைந்தது.
அந்த தொடர்பை கௌரவித்து நீ என் மேல் கொஞ்ச நேரம் இறங்கி நின்று தங்கி போவாயாக. இளைப்பாரி சென்றாயானால் ராமகாரியத்தை நன்கு முடிப்பாய். இந்திரன் மலைகளை எல்லாம் வஜ்ராயுதத்தால் அடித்து துன்புறுத்திய காலத்தில் நான் பறந்து சமுத்திரத்தில் மூழ்கி மறைந்து இன்னும் உயிரோடு இருக்கின்றேன். எனக்கு சரணம் தந்த இந்த சமுத்திரம் உனக்கு உதவும்படி ஏவியதால் நான் வந்தேன். சமுத்திரத்துக்கும் சகரன் குலத்திற்கும் தொடர்பு உண்டல்லவா? உன் தந்தை வாயுவால் அல்லவா நான் இந்திரனுடைய வஜ்ராயுதத்திலிருந்து தப்பித்து பறந்து கடலில் ஒளிந்து கொள்ள முடிந்தது. விருந்தினனாக கொஞ்ச நேரம் இளைப்பாரி சென்றாயானால் எனக்கும் சமுத்திரராஜனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று மைனாகமலை கேட்டுக்கொண்டது. ஹனுமான், அப்பனே, நான் நிற்க முடியாது, காலதாமதமாகும். ராமகாரியத்தில் நான் செய்திருக்கும் சங்கல்பம் இதற்கு இடம் தரவில்லை. நீ உபசரித்து சொன்ன மொழிகளே போதும். நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று வினயமாக சொல்லி மலையை கைகளால் பிரியமாக தடவி கொடுத்துவிட்டு விடைபெற்று அங்கே நிற்காமல் சென்றார். முதல்ல வந்த மைனாகமலையினுடைய உபசரிப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை தொட்டு ஆசீர்வதித்துட்டு வணங்கிட்டு புறப்பட்டார். இன்னும் பறந்து போய்கிட்டு இருக்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.